ஐயா வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அன்பான உணர்வுக்கு எனது அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, குரு என்ற ஒரு மந்திர சொல். குருங்கிறது எதை குறிக்கும்? இப்போ குருவோட சொல்ல தட்டாம நம்ம எல்லாம் கேட்கணும்னு சொல்றாங்க. ஆனா குருன்ற ஒரு விஷயம், ஒரு ஒரு செயலையோ ஒரு சொல்லையோ ஏதோ ஒரு பொருளையோ பத்தி விளக்கம் கொடுக்கும் போது நமக்கு அது பிடிச்சிருந்தா நம்ம அதை ஏத்துக்கிறோம். இல்லைன்னா அதை கடந்து அது என்ன, அது அது சரியில்லையே அப்படின்ற ஒரு கூற்றுக்கு போயிடுறோம். குருவோட தன்மை என்ன, அது எப்படி நம்ம ஏத்துக்கணும்? குருன்றது ஒருத்தர் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவர் குரு தான். அதை சந்தேகம் தான். அவர் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு அந்த வார்த்தை பிடிக்கல, இல்ல உங்களுக்கு அந்த வார்த்தை தெரியல அப்படின்னா அந்த வார்த்தையோட தான் நீங்க சென்றடையணுமோ, அந்த வார்த்தையோட தன்மையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணமே தவிர்த்து அவர்கிட்ட போக கூடாது. குரு சரியில்லைன்ற விஷயம் அதுக்குள்ள போக கூடாது. இதை முதல் தயவு செய்து புரிஞ்சு. நீங்க இங்க எல்லாமே குரு, கட்டாயம். அது எல்லாமே குருன்றது எப்படின்னா, நீங்க இப்போ குருன்றது ஒரு விஷயத்த பாருங்க. இப்போ குரு கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ தெரிஞ்சு நீ போற, இல்ல உனக்கு ஏதோ ஒரு சிந்தனை வந்து சிந்தனை வந்து எங்க தேவைப்படுத்தோ ஒரு இடத்துக்கு தேடி போற, அங்க உனக்கு ஒரு ஆப்டான மாதிரி ஒருத்தர் ஏதோ பேசுறாரு, அங்க நீ நிக்கிற வச்சுங்க. அந்த இடத்துக்கு நீ போன உடனே அவருக்கு வந்து ஒரு அவுட்புட் வெளியே வருது இல்லையா? அவர்கிட்ட வெளியாகிற ஒரு இப்ப அவர் நீ குருன்னு சொன்னா அவருக்குள்ள இருந்து வெளிப்படுற எல்லாமே குரு தான். நிச்சயமா. உன்னை எதெல்லாம் உன்னை உருவாக்குமோ, உன்னை எதெல்லாம் உன்னை வந்து பக்குவான ஆக்குமோ அது எல்லாமே குரு தான். உன்னை எதெல்லாம் பக்குவான ஆக்காது, உன்னை எதெல்லாம் சிரமப்படுத்தும், இதெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தும், அதுவும் உனக்கு குரு தான். ஆமா, எனக்கான விஷயத்த போ. ஏன்னா இப்ப குருன்னா ஒரு மெயின் தாட்னா, குருனா நீ எதை கத்துக்கிற, எதை உணர்ற, எவ்வளவு உள்ளார்னு போற, எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கிற, இதுதான் குருத்தன்மை. இதுதான் குருன்றதோட மூலமான தன்மை. ஏன் ரொம்ப ஒருத்தர் குருன்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் அவர் குருன்னு சொல்றது காரணம் அவர் எதாவது ரொம்ப டீப்பா பேசுவாரு, ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையோட போவாரு, ரொம்ப விரிவாக்கமா சொல்லுவாரு எல்லாத்தையும். அவர்கிட்ட போனா ஏதோ ஒரு பெரிய ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நல்ல விளக்கமா அவர் புரிய வைப்பாரு. அதனாலதான் குரு. வேற எதனா காரணம் இருக்கா? வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த மாதிரி நீ எண்ணத்துல நீ போயிட்டு அப்புறம் அவர் குரு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உள்ளார்ந்து போய் சிந்திச்சு யோசிச்சு பண்ணதுனால குரு. அவர் எப்படி அந்த குருன்ற தன்மை என்னன்னா, அவர் ஒரு பொருளையுமே ரொம்ப நுணுக்கமா பார்த்துருக்காரு, ரொம்ப உள்ளார்ந்து ரொம்ப உணர்வு பூர்வமா கொடுக்கலாம். எல்லா ஒரு பொருளையும் எந்தெந்த ஆங்கிள் பார்க்கலாம், எல்லா விதமாவும் பார்த்து அதுல இருந்து ஒரு அறிவு அவர் பெற்றிருப்பாரு. இப்ப அந்த அறிவு எங்கிருந்து பெற்றாருன்னா, அந்த ஒரு பொருளை ரொம்ப நுணுக்கமா பார்த்து ஊடுருவி போய் அதோட தன்மையை, அந்த உணர்வு தன்மையெல்லாம் புரிஞ்சதுனாலதான் அவர் குரு. அப்ப அவர் குருவானா அவரு பண்ணார்ல ஒரு வேலைப்பாடு, அவருக்குள்ள இருந்து வெளிப்பட்ட ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உணர்வு, அந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குள்ளயும் ஊடுருவி போய் அதை இப்படிதான் எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து அதை பகுத்து பார்த்து அதை ஆய்வு பண்ணார் இல்லையா? அதுதான் குரு. புரியுதா? அவர் குருன்னு சொன்னது காரணம் அந்த அவர் செஞ்ச செயல் தான் குருவாயிருக்கு, அவரை குருவாயிருக்கு. புரியுதா? அப்போ குருனா என்னன்னு எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சு. குருனா ஒருத்தரோட நம்ம இப்ப டைப் பண்றோம்னா அவரு சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல்லு, ஒரு நிகழ்வு, ஒரு செயல், அந்த செயல் உனக்கு எல்லாமே குரு. அவர் சொல்ற வார்த்தை குரு. அவரு இல்ல, அது முதல்ல மிஞ்சம். அவரோட ஃபர்ஸ்ட் தாட்டோட அவர் மிஞ்சிச்சு. அவர் குருன்னு சொன்னீங்க, அதோட அவர் ஓவர். அதுக்கப்புறம் அவர் சொல்ற வார்த்தை ஒண்ணு குரு. அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அது உனக்கு குரு. அவர் என்ன செய்யறாரு அந்த செயல் உனக்கு குரு. அவர் என்ன காட்டுற அந்த பொருள் உனக்கு குரு. புரியுதுங்களா? இப்போ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே குருவாக்கனாதான். இப்போ குருன்னா உன்னை அது உருவாக்கணும் அர்த்தம். குருன்னா என்ன அர்த்தம்? ஒரு சிம்பிள் பாருங்க. குரு ஒருத்தர் குரு கிட்ட போறா அவர் என்ன உருவாக்கி எப்படி தானே? சரி, வேற ஒண்ணும் இல்லை. இப்போ அப்ப அந்த குரு சொல்ற ஒரு வார்த்தையை உன்னை உருவாக்கணும். அது உன்னை எப்படி குரு சொல்ற ஒரு வார்த்தையும் உன்னை உருவாக்கணும். ஆக மொத்தம் உன்னை அது குருவாக்கணும். அதோட வேலை என்னன்னா, ஒண்ணு குருவாகி உன்னொன்னத்தை உருவாக்கி அதையும் குருவாக்கும். அதுதான் குருவோட தன்மை. இப்ப இந்த குருவோட தன்மைன்றது குரு எதுன்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். அவர் எப்படிலாம் ஒரு பொருளை போய் ஊடுருவி பார்த்து அதோட பக்குவத்தை, அதோட நிலையை எல்லாத்தையும் புரிய வச்சு தெரிய வச்சு அவருக்குள்ள உள்ளார்ந்து எடுத்துன்னு போய் அதை எப்படி இவங்க அவுட்புட்டா கொடுக்கலாம், எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லி அதை சொல்றாரு பாருங்க. ஆக மொத்தம் அவர் எதை அனுபவிச்சாரோ, எதை கத்துக்கினாரோ, எதை பகிர்ந்து பார்த்தாரோ, எதை பிரிச்சு பார்த்தாரோ, எதை விலைக்கு பார்த்தாரோ, எந்த அளவுக்கு அதை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சாரோ அதுதான் குரு. அப்ப அவரு அதெல்லாம் ஆய்வு பண்ணதால் அவர் எவ்வளவு ஒரு எல்லாத்தையும் ஊடுருவி அந்த தன்மை தான் குரு. இப்ப அந்த தன்மை இவருக்குள்ள எடுத்து அதை எப்படி உங்களுக்கு அவுட் புட்டா வெளியே சொல்லலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அப்ப அவர்கிட்ட வெளிப்படுத்து பாருங்க. அவர் எப்படி வந்து உள்ள போச்சோ அவர்கிட்ட வெளியே வந்து போச்சோ அதுதான் குரு. நிச்சயமா புரியுதுங்களா? இப்ப அதை வெளியே வர்றது ஒண்ணுமே குரு. இப்ப நீங்க குருன்ற ஒருத்தர் பிடிச்சிக்கிறீங்க, அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் சொன்ன சிந்தனைகள், அவர் சொன்ன ஒரு பொருள், செயல், அதெல்லாம் நீங்க குருவா பார்க்க தெரியல. அவரு தான் குருவா பார்க்க. இங்கதான் உங்களோட குருன்ற தன்மை அவரோட நிக்குது. அப்ப அவர் சொல்ற வார்த்தை ஒரு 2 வார்த்தை உங்களுக்கு புரியும், 2 வார்த்தை உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காம போகும். நீ ஸ்ட்ரெயிட்டா அவருக்கு தான் போவேன். நீ அங்க போயிட்டனாலே நீ டேட்டா மூலத்தையும் டெஸ்ட் பண்ணுவேன். எது நோக்கி நீ வந்தையோ அதையே நீ போய் சரியில்லைன்னு சொல்லும் போது உன்னோட தன்மையை வந்து ஆழ்ந்து சிந்திச்சு போக முடியாது. நான் சொன்னேன் அவர்கிட்ட இருந்து அவர் குருன்னு சொன்னா அதோட முடிச்சு அவரோட தன்மை உடல் தன்மை அவள் தான் குரு. அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற ஒன்னொன்னுமே நீ குருவாக்கணும். அவரோட சொல்லு எல்லாமே அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன செய்யறாரு, என்ன பாக்குற, என்ன விதமா எக்ஸ்பிளைன் பண்றாரு, இது எல்லாத்தையுமே குருவாதான். அவர் வாயில ஒரு வார்த்தை வந்தா குரு வருது வெளியே, குரு தான் வருது வெளியே, குருவா வெளிப்படுது. ஆமா.
புரியுதா? அது குருவா தான் வெளிப்பட முடியும். அதை நீ குருவாக்கனா என்ன ஆகும்னா நீ குருவாவது கட்டாயம் சாத்தியமாயிடும். நிச்சயமா. ஏன்னா எந்த ஒரு பொருளையுமே உயர்வாகவும் ரொம்ப உன்னதமாகவும் குருவா பார்த்தோம்னா குருதான் உயர்வு. அப்போ அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அவர் சொல்ற ஒரு செயல், அதுக்கு அவர் கொடுக்குற ஒரு விளக்கம், இப்ப இது எல்லாத்தையுமே நீ குருவா பார்த்தோம்னா நீ குருவா அதை பார்க்கும்போது என்ன குருன்றது ஒரு விஷயம், குருனா உயர்வா பார்க்கணும். எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் என்ன இருக்குது அதை நீ ஊடுருவி பார்க்கணும். அது எப்போ ஊடுருவா அதை நீ குருவாக்கினா தான் நீ அதை ஊடுருவ முடியும். இல்லைன்னா உன்னால அது எந்த அளவுக்கு நான் மதிப்பா பாக்குறேன். குரு என்ன ஒரு விஷயம் இருக்கு, குருவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. குரு என்னன்னா நம்ம வெல்டிங் வேலை பார்த்ததுனால குருவுக்கு ஒரு பெரிய மீனிங். குருனா ஒரு இடத்துல ஒரு பொருளை வந்து ஒரு மையம் படுத்தி ஒரு பொருளை மையமாக்கணும்னா அதுல குரு எடுக்க சொல்லுவாங்க. வெல்டிங்லேயே குரு எடுத்துட்டாங்கன்னா அதுல போய் ஒரு பொருளை டைப் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுவோம். சென்டர் பண்ண அந்த பொருள் ஸ்ட்ரைட்டா சுத்தம். குரு ஒரு பொருளை காடி எடுக்கிறதுக்கு பேர் குருன்னு சொல்லுவாங்க. ஒரு மையத்தை உருவாக்குறதுக்கு பேர் குருன்னு சொல்லுவாங்க. அப்ப குருன்னா எல்லாத்தையுமே ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை ஒன்றுதான் குரு. அப்ப அந்த குருன்ற பொருள் இங்க எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு பொருள். நீங்க இப்ப இந்த செல் நம்மளுக்கு குருவா குரு, இப்ப நீங்க எனக்கு குருவா குரு, நான் உங்களுக்கு குருவா குரு, நான் சொல்ற வார்த்தை குருவா குரு, நீங்க சொல்ற வார்த்தை குருவா குரு, நம்ம இருக்கிற பொருள் எல்லாமே குருவானா குரு தான். இப்படி நீங்க குருவா பார்க்கும் போது என்னன்னா அந்த குரு தன்மையே நம்மளுக்குள்ள அது அதிகமா உன்னை நீ குருவாக்கினா தானே நீ குருவாக முடியும். நிச்சயமா. அது தாழ்ந்த பொருளா தான் அது குருவா தான் இருக்கணும், உயர்ந்த பொருளா தான் குருவா தான் இருக்கணும். குருனா என்ன சொல்றோம், குருனா ஒன்னு அறியுதுன்னு அர்த்தம். அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போற. முழுமையா தெரிஞ்சுக்கும் போது என்னன்னா அதை முன்னோட வச்சுக்கலாமா வேண்டாமா ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஆனா அது முழுமையா தெரிஞ்சு என்ன பண்ணணும், அப்ப தெரிஞ்சு இப்ப என்ன பண்ணணும், எல்லாத்தையும் குருவாக்கனா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு குருவாவும் ஒன்ன குரு இல்லாம தன்மை நீ மாத்தினா தெரிஞ்சுக்க முடியாது. உண்மையா இல்லையா? உண்மையா. ரெண்டுத்தையுமே குருவாக்கணும். ஒரு நல்ல உனக்கு பிடிச்ச உனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையும் குருவாக்கணும், உனக்கு பிடிக்காத உனக்கு தெரியாத ஒரு செல்லாத வார்த்தையும் நீ குருவா தான். குருனா தான் அதுல இருக்கிற தன்மை என்ன, நம்ம குருவுக்கான தன்மையை பிரிச்சு வச்சிருக்கோம். ஆமா, குருனா எல்லாமே குரு தான். உனக்கு வேணும்னா அதை கத்துக்கணும், நீ குரு தன்மையில போயிட்டு அதை கத்துக்கணும். எல்லாத்தையும் குருவாக்கினா நீ கத்துக்க முடியும். ஒண்ணு வேணானாலும் அதை நீ குருவாக்கினா தான் அதை நீ கத்துக்க முடியும். கத்துக்கினா தான் அதை விட்டு முழுமையா வெளியே போக முடியும். இல்லைன்னா உன்னால முழுமையா வெளியே போக முடியாது. ஏன்னா எல்லாத்தோட தன்மையை கத்துக்கணும். கத்துக்கணும் எல்லாத்தையுமே குருவாக்கணும். இப்ப நான் சொல்றது மட்டும் எனக்கு தெரியாது, இது இப்ப தோன்றிய வார்த்தை. இப்ப நான் சொல்றது எல்லாமே இப்போ பேசும்போது தோன்றிய வார்த்தை. அதனால சொல்றேன். நீங்க ஏன்னா நீங்க குருன்ற ஒரு விஷயத்த வச்சு எல்லாரும் ரொம்ப இவங்க எப்படி ஆமா அப்படி அவங்கள பத்தி நீங்க எதுவுமே சிந்திக்க கூடாது. குரு வேலை முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வர ஒரு வார்த்தையும் நீ குருவாக்கு. நீ அப்படி ஆக்கணும்னா நீ எவ்வளவு எல்லையை தாண்டி போன்றது யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் இவ்வளவு ஒரு பக்குவமா தெளிவா நம்ம பேசுறது இவ்வளவு செயலை செய்யறதுக்கு காரணம் எனக்கு நான் சொன்ன எல்லாமே எனக்கு குருன்னு சொல்லியிருக்கேன். நாய் குருன்னுவேன், காக்கா குருன்னுவேன், குருவி குரு, எல்லாமே குரு. என்ன கேட்டா மலத்தோட குருன்னு வேணும். ஏன்னா எல்லாமே குரு தான். குரு என்னன்னா அதான் சொன்னேன், அதுக்குள்ள ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷரு, அதுக்குள்ள ஒரு உணர்வு, அதுக்குள்ள ஒரு உயிர் துடிப்பு, அதுக்குள்ள ஒரு நிறம், அதுக்குள்ள ஒரு வடிவம், அது ஒரு வயிற்று, இவ்வளவோ பெருது அதுக்குள்ள. இப்போ அது இவ்வளவு தாக்கி வச்சிருக்குது. இப்ப நான் அதை போய் பார்த்தா தானே தெரியுது எவ்வளவு வெயிட் இருக்குது, என்ன வடிவத்துல இருக்குது, என்ன ஸ்மெல்ல இருக்குது, உண்மைதானே, எந்த ஸ்ட்ரென்த்ல இருக்குது, எவ்வளவு உயிர் ஆற்றலோட இருக்குது. இப்ப இதை எப்படி நான் தெரிஞ்சுக்க முடியும்? இது கூட நீ உறவு கொள்ளும் போது மட்டும் தெரிஞ்சுக்க. ஒரு குருவும் தான் உறவாக முடியும். புரியுதா? ஒரு குருவும் தான் உறவாக முடியும். இப்ப நீ குருவா ஆகணும்னா நீ முதல்ல அதை குருவாக்கணும். உண்மைதானே? உனக்குள்ள ஒரு பள்ளம் இருக்கணும், அப்பதான் அதுக்குள்ள ஒரு பள்ளத்தை நீ ஏற்படுத்த முடியும். இப்ப அதுக்குள்ள ஒரு பள்ளத்தை பார்த்துட்ட, உனக்குள்ள அதே பள்ளத்தை ஏற்படுத்திங்க. அப்பதான் ரெண்டு பள்ளம் ஒண்ணு சேரும்போது அந்த பள்ளம் ரெண்டு பள்ளம் ஒன்று கொடுப்பா அதுக்குள்ள ஒரு வெளி உருவாகும். அந்த வெளிக்குள்ள ஒரு ஒளி உருவாகும். அந்த ஒளின்றதான் நீங்க எதிர்பார்க்கிற ஆற்றல், அறிவு, உயிர், இறைவன் சொல்ல அந்த பொருள் அதுதான் உருவாகும். இரண்டுமே குருவானாத்தான். குருன்னா ஒரு பள்ளம்னு அர்த்தம். குரு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் என்னன்னா ஒரு ஆழ்ந்த பள்ளத்தை உருவாக்கக்கூடிய தன்மை. அப்படி அந்த அதை நீ குருவா பார்க்க ஆரம்பிச்சுன்னா உனக்குள்ள ஒரு குரு தானா உருவாகும். அதுக்குள்ள ஒரு மையம் இருக்கும். எல்லா பொருளுக்குள்ள ஒரு மையம் இருக்கும். அந்த மையம் தான் குரு. அந்த மையத்தை போய் நீ உணரணும் அப்படின்னா முதல்ல அந்த குருவா நீ மென்ஷன் பண்ணணும். குருவா மென்ஷன் பண்ண அந்த மையத்தை காட்ட முடியும். நீ குருவா மென்ஷன் பண்ண மையத்தை காட்ட முடியாது. ஏன்னா மையத்தை தான் குரு. குருன்னா ஒரு பொருளோட அடி ஆழத்தை அந்த ஊடுருவி பார்க்கறதுக்கு பேர் குரு. குருன்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்கிறவர் குருன்னு சொல்றீங்க, அதுக்கு இதே மீனிங் தான். ஆனா இது அதெல்லாம் தாண்டி ஒரு மீனிங். ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னா அதே தன்மை தான். ஒருத்தர் நம்மள ஒரு குரு பண்ணுவார், கொஞ்சம் அறுத்து கொடுப்பார், அதுக்கு பேர் தான் குரு. இதேதான் ஒரு மெட்டீரியல். அதே போல
எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்து அதை ஸ்டிக் பண்ணாலும் அதை ஒரு வேற வடிவமா மாற்ற முடியாது. அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல முதல்ல ஒரு குரு எடுப்பாங்க. அந்த குரு எடுத்து ஸ்ட்ரென்த் பண்ணி நிக்க வைக்கணும். நிக்க வச்சதுக்கப்புறம் என்ன வடிவமாகணும் அதை ஒரு பலகையா இருந்தாலும் சரி, ஒரு கட்டையா இருந்தாலும் சரி, ஒரு இரும்பா இருந்தாலும் சரி, ஒரு கல்லா இருந்தாலும் சரி, பல வடிவத்துக்கு அதை கொண்டு வர முடியும். இப்ப எல்லாத்தையுமே ஒரு வடிவத்தை கொண்டு வருவாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குரு எடுப்பாங்க. குரு எடுத்து ஸ்ட்ரென்த் பண்ணி நிக்க வைப்பாங்க. நிக்க வச்சதுக்கப்புறம் அதை பல வடிவத்தை வச்சு வர முடியாது. ஒரு கல்ல சிலையாக்குறதும் சரி, ஒரு மரக்கட்டைய ஒரு ஒரு வலிமை மிகுந்த பாசக்கால ஆக்குறதும் சரி, ஒரு கடினமான இரும்பை ஒரு முக்கியமான ஒரு பொருளா மாற்றக்கூடியதும் சரி, ஒரு மனிதனை ஒரு சிறந்த மனிதனா மாற்றக்கூடியதும் சரி, அதுக்கு குரு வேணும், இதுக்கும் குரு வேணும். அப்ப குருன்றது 2 பேருக்கும் உள்ளதுதான் குரு. அப்ப குருன்ற தன்மை எல்லாத்துக்குள்ள இருக்கு. நீயும் குரு, அவரும் குரு. அவரு வர வார்த்தைகள் அனைத்தும் குரு. நீ எல்லாத்தையுமே குருவா மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் அந்த குரு தன்மை என்னன்னு உனக்கு புரியும். அப்ப அந்த குருன்றதான் மூலத்தை உணரக்கூடிய தன்மை குரு கிட்ட இருக்குது. அந்த குரு உங்ககிட்ட இருக்குது. எல்லாத்தையுமே நீ குருவா பார்த்தா மட்டும்தான் நீ எல்லாத்தையும் குருவா பார்த்தா என்ன ஆகும்? நீ யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ உன்னோட புரிதல், உன்னோட தெளிவுலாம் வேற லெவல்ல இருக்கும். நான் அப்படித்தான் பாத்துக்கிறேன். உண்மையிலேயே ஒன்னொடுத்து மேல எனக்கு சலிச்ச ஒரு நபரையோ குருன்னு சொல்றதுக்கு ஆளே கிடையாது. சொன்ன எல்லாரும் குரு சொல்லிடலாம், அதை சந்தேகம் கிடையாது. ஒருத்தரும் ஒரு இடத்துல குருவா தான் இருக்கிறாங்க. அவங்களோட சொன்ன செயல், அவங்க பேசின வார்த்தை எல்லாமே இருக்கும். செம்மையா இருக்குது. நிறைய வார்த்தை எல்லா இடத்துலயுமே ஒரு இடத்த விட்டு, ஆனா அந்த வார்த்தையை குருவாக்கும். எல்லா இடத்துல அந்த குருவா அந்த இடத்த அந்த சொல்ல செம்மையா ஒரு குரு சொல்ல அதாவது குருதான் அது. இங்க எல்லாத்துக்குள்ளே அந்த குரு தன்மை இருக்கும். அந்த குருன்ற தன்மையை நீ உணரணும். நீ குருவா மாறணும்னா எல்லாத்தையுமே நீ குருவாக்குங்க. நீங்க குருவா மாற்ற 100% சாத்தியம். நீங்க ஒரு பர்சனை குருன்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட அது சாப்பிட்டு முடிச்சு. அவர்கிட்ட இருந்து வர வார்த்தைகள், சொல், செயல் எல்லாமே குருவா. இது நீங்க சாதாரணமா எடுத்துக்கூடாது. ஏன்னா நான் குருன்னு சொன்னது உயர்வா பார்க்கணும். நீங்க குருனால எப்படி பார்க்கலாம் தெரியாது. உண்மை அது ஒரு விஷயம். உண்மைங்க. குருன்னு சொல்லிட்டீங்க, அது எப்படிங்க? ஒரு குருன்னா இருக்காரு, அவர் பார்க்க அவர் கால் ஆசீர்வாதம் ஆகலாம், அவருக்கு தேவையான கொடுக்கலாம், அவருக்கு என்ன ஒன்றும் பண்ணி செய்யலாம். இது நான் ஒரு குருவா நான் பாக்குறேன். எப்படி நான் எல்லா பொருளையும் நான் குருவா பாக்குறது? அவர் சொன்ன வார்த்தை எப்படி நான் குருவா பாக்குறது? குருன்னா ஒண்ணுங்க, அந்த சொன்ன வார்த்தைக்கு முழு மதிப்பு கொடுக்குறது, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறது. அந்த வார்த்தைய முழுமையா எனக்கு அந்த வார்த்தையோட அர்த்தம் எனக்கு புரியணும் நீங்க முழுமையா நினைக்கிறது. புரியுதா? அது அப்படியே முழுமையா ஆட் பண்ணிடும். நான் அதை முழுமையா புரிஞ்சுக்கணும். சொன்னது எனக்கு சரியா தெரியல, ஆனா அதுக்கு முழுமையா புரியணும். சொன்னது பெரிய வார்த்தை, ரொம்ப சிறப்பான விஷயம். அது குரு. அது இப்போ அந்த வார்த்தையை நீ குருவாக்கு. நான் சொன்னல, ஒரு வார்த்தையை நீ குருக்கு கொடுத்த ஸ்தானத்தை அது கொடுக்கணும். அப்படின்னா அது பொருளாவோ அவருக்கு நேரா பேசி இது எப்படின்னா கொடுக்கணும். இதுல உணர்வு பூர்வமா குரு பாடி நீ எனக்கு தன்மை புரியும். அந்த அந்த அவர் சொன்ன வார்த்தையை போட்டு அதை ஆசை போடுறது, அந்த வார்த்தைக்கு முழுமையான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறது. எனி டைம் அந்த வார்த்தையை நீ அப்படியே சிந்தனைக்குள்ளேயே கொண்டு போறது. அவர் சொன்ன செயல் மேல ரொம்ப கவனமா இருக்கிறது, அதை விட்டு நழுவாம இருக்கிறது. நீ அப்படி இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும்னா அந்த பொருளுக்கு அதே குருக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி நீ கொடுக்குறன்னு அர்த்தம். அப்ப நீ அதை குருவா நீ பார்க்க மட்டும்தான் அந்த முழு தன்மை உங்களுக்குள்ள வரும். அவர் சொன்னதுக்கு வார்த்தைக்கான விளக்கத்தோட 10 மடங்கு விளக்கத்தை நீங்க பெற முடியாது. இது வரைக்கும் எல்லாரும் ஒரு நபரை தான் நான் குருவா சொல்லிடுறேன். இங்க யாரையுமே வேற எதையுமே குருவா சொல்லி தரல. ஆனா இங்க எல்லாமே குருன்றத புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க எல்லாமே குரு தான். அது உங்களுக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்குது, தெரிய வைக்குது. சரியில்லைன்னு ஒண்ணு சொல்ல வைக்குதுன்னா குரு தான், சரின்னு ஒண்ணு சொல்ல வைக்குதுதான். இங்க எல்லாமே குருவா இருக்குதுன்ற தன்மையில நீங்க அதை ஊடுருவி போகும்போது மட்டும்தான் நீ குருவா 100% சாத்தியம். நிச்சயமாங்க. இதுதான் நீங்க குருன்னு மென்ஷன் பண்ணணும். எங்க போனாலும் சரி, என்ன சொன்னாலும் ஒரு நபர் சொல்லி கொடுக்குறாங்கன்னா சரி ஓகே, அவர் குரு, அவர்கிட்ட என்ன வெளிப்படுது அது எல்லாத்தையுமே நீ குருவாக்கு. சரியா இருக்குதா சரியா எல்லாம் பார்க்க கூடாது. அதை நீ குருவா மட்டுமே நீ பார்த்தா மட்டும்தான் அதுல இருக்கிற சரின்ற தன்மை உனக்கு புரியும். அதுல இருக்கிற சரியில்லைன்ற தன்மை புரியும். சரியும் சரியில்லையும் புரிஞ்சா மட்டும்தான் முழுமையான மூலமான தன்மையை நீங்க 100% உணர முடியும். கட்டாயங்க. ஒண்ணு சரியில்லை, ஒண்ணுதான் சரின்னு நம்ம சொல்ற வரைக்குமே புரிஞ்சுக்கணும். இதுலதான் என்ன ஆயிடும்னா ஒண்ணு நீ குருவாக்குற, ஒண்ணு குரு இல்லை இது அப்படின்னு கீழ் சொல்ற. இதுல தான் நம்ம முழுமையான அறிவு இங்க பெறத்துக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு தடையாது. இங்க நன்மை தீமைன்னு ஒண்ணு இல்லை. இதனாலே ஒரு ஏற்றத்தாழ்வா ஏற்றத்தாழ்வு நீங்க ஒரு ஏற்றத்தாழ்வு ஒண்ணு கிடையாது. நன்மை தீமைன்னு ஒண்ணு கிடையாது. இரவு பகல்னு ஒண்ணு கிடையாது. நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு கிடையாது. இறைவன் மனிதன் ஒண்ணு கிடையாது. சொல்ல புரியுதுங்களா? இப்ப நம்ம சொல்ற இந்த சொல்ற வேரியேஷனா ஆனதுக்கு காரணம் நம்மளுக்குள்ள எல்லாத்தையுமே குருவா பாக்குற தன்மை நம்மளுக்கு தெரியல. அதனாலேயே ஒருத்தர் சொல்றது நல்ல ஒரு நல்ல பசங்க சொன்னா ஒரு சம வார்த்தை சொல்லிட்டாரு. இன்னொரு சொன்ன வேலை போறாங்க அப்படின்றோம். இப்போ அவர் சொன்னது ஒரு வார்த்தை, இவர் சொன்னது ஒரு வார்த்தை. அது அவர் சிந்தனைக்கு அவர் அறிவுக்கு அவர் பேசிட்டாரு, இவர் அறிவுக்கு இவர் சிந்தனைக்கு இவர் பேசிட்டாரு. ரெண்டுமே நீ குருவா எடுத்து பாரு, அப்ப தெரியும். இவர் சொன்ன வார்த்தைக்குள்ள ஒரு அர்த்தம் புரியும், அதுல இருந்து ஒரு அர்த்தம்.
ஏன்னா ரெண்டுமே குருவா பார்த்தா மட்டும்தான் எந்த விதத்துலயும் எதுவுமே சலைச்சதான் சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா இங்க எல்லா பொருளுக்குள்ளயுமே ஒரு பேராற்றல் ஒரிஜினல் இருக்கு. கட்டாயம். தெரியுமா? இங்க எல்லாமே நீக்கமாற வந்து ஆற்றல் நிறைஞ்சிருக்குது, அணு நிறைஞ்சிருக்குது, அன்பு நிறைஞ்சிருக்குது. ஆனா ஏன்னா இங்க வந்து இறைவன் சொல்லாம அனைத்துமே நிறைஞ்சிருக்குது அதுக்குள்ள. அது அனைத்தும் நிறையாம இங்க எந்த பொருளுமே இருக்க முடியாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஃபுல்லா ரொம்ப ஒரு குடம் இது. அந்த குடத்துக்குள்ள எல்லா பொருளும் அடக்கமா இருக்குது. இதுல நீங்க எதோட பிரிப்பீங்க? எதுல அதிகமா இருக்குது, எதுல குறைவா இருக்குது, எதுல கூடுதல் எப்படி சொல்லுவீங்க? ஒண்ணு நன்மையா இருக்குது, ஒண்ணு தீமையா இருக்குது எப்படி சொல்லுவீங்க? நம்ம சொல்றோம், நம்ம அறியாமல் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. குடம் ஃபுல்லாமே தண்ணி, அந்த தண்ணி ஃபுல்லாமே அனைத்து விதமான நிகழ்வு இருக்குது. அது உள்ள எது ஏற்றமா எது தாழ்வா இருக்க முடியும்? எதுல நீர் இருக்கும், எதுல நீர் இல்லாம இருக்கும்? என்ன நீர் சிறந்தது இருக்கு, என்ன நீர் சிறந்தது இல்லாம இருக்கும்? சொல்ல முடியாது. ஆனா இது எல்லாரும் கேட்டா இல்ல, இது இப்படிதான் இப்படிதான். இது உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு இருந்த முதல் தோன்றிய போது இருந்த சிந்தனையின் வெளிப்பாடா இருந்து சிந்தனையை மாத்துங்க, உங்க எண்ணத்தை விரிவாக்கு. எல்லாமே ஒண்ணுன்ற தன்மையில நீங்க பார்க்க பழகுங்க. அப்படி நீங்க பார்க்க பழகணும். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் குருவா பாத்தீங்கன்னா, குருன்ற தன்மையை நீ எந்த அளவுக்கு உயர்வா, அது பேர் உயர்வுன்னு அர்த்தம். குருனா அதுக்கு பேர் உயர்வுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. உன்னை உயர்வா நம்ம பாக்குறது பேர் குருவா பாக்குறோம் அர்த்தம். உண்மைதானே? குரு எப்படி பார்ப்போம்? உயர்வா பார்ப்போம், சிறந்தவரா பார்ப்போம், மதிப்பு மிக்க பார்ப்போம். அதே போல அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற ஒரு ஒரு வார்த்தையும், ஒரு ஒரு சொல்லியும், ஒரு ஒரு செயலையும் நீ குருவா பாரு. அதை தவிர்த்து நார்மல் பர்சன் யார் பேசினாலும் எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலும் எந்த ஒரு செயலா இருந்தாலும் அதை குருவா பாரு. உனக்கு வேணும் அது அடையணும்னா அந்த குருவா பாரு, நீ அடைவேன். அதை நீ கட்டாயம் புரிஞ்சுக்க முடியும். அந்த செயலுக்கு நீ மூலமான குருவா உன்னால மாறி இன்னொருத்தருக்கு அந்த குரு தன்மையை போதிக்க முடியும். சிறப்புங்க. குரு அப்படின்னா இங்க அனைத்துமே குரு, எல்லாமே நீல வச்சுக்கிறோங்களேன். இங்க ஏதாவது ஒன்னாவது யாருக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கட்டாயம் ஒரு ஒரு நொடியும் எல்லாமே எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்குது, சொல்லிதான் கொடுக்க முடியும். ஆமா. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துதான், சொல்லி கொடுக்கறதுன்றதுதான் ஏக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றம்ன்றது இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு வேற மாதிரி சொல்லி கொடுக்கும், நாளைக்கு இருக்கிறத நாளைக்கு வேற மாதிரி சொல்லி கொடுத்துக்கினே போவோம். அது ஒரு குருத்தன்மை இன்னொரு குருத்தன்மையை பீட் பண்ணிக்கினே போகும். இங்க அனைத்துமே குருன்ற தன்மை விலகிச்சுன்னா இதுக்கு வேலை இல்லை, குருக்கு வேலை இல்லை. புரியுதா? குருக்கு வேலை இல்லை. புரியாத வரைக்கும் குருத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அது எதுக்கு அந்த குருத்தன்மைன்னா, இந்த குருத்தன்மை புரிஞ்சுட்டா குருத்தன்மை நீங்கும். அந்த குருன்ற தன்மை எல்லாத்துமே குருவா இருக்குதுன்னு என்னைக்கு என்ன முடியும்னா, எல்லாத்தையும் இறைவனை ஒத்துக்கிறீங்களா? ஏற்றத்தாழ்வு பாக்குறோம். இதுதான். இப்ப எல்லாத்தையும் நீங்க குருவா பாக்குறீங்களா? வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையுமே உயிரா பார்ப்பீங்களா? வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் உன்ன மாதிரி உன் குழந்தை மாதிரி நீ பாப்பியா? பார்க்க மாட்டேன். ஆனா எல்லாரும் கேட்டா பேசும்போது சொல்லும் போது நாங்க கடவுளை கும்பிடுறோம், நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம். யாருன்னா இதை பாக்குறீங்களா? இல்ல. ஏன் பார்க்க முடியல? யாரும் அன்புக்குள்ள ஆழ்ந்து போல. ஆனா நாங்களும் போறோம், நாங்களும் பண்றோம் எல்லாம் சொல்றீங்க. சொல்லியிருந்தா இந்த சூழல் இவ்வளவு கடினமான சூழல் இருக்காது. இப்ப இவ்வளவு வெயில், இவ்வளவு கடினமான ஒரு சூழல், எவ்வளவு ஜீவராசி வலி வேதனை துன்பத்துல நல்லா இருக்கிறோம் நம்ம பேசணும். இதுல போட்டி வருது. இது எப்படி தோன்றுச்சு இந்த உலகம்? அதை பத்தி சிந்தனை வருது. என்ன சிந்திக்கிற நீங்க? வலி நிறைஞ்சிருக்குதுடா. இந்த வலியை நீங்கி போறதுக்கான வழியப்பார், எல்லாத்தையும் உயர்வப்பார், எல்லாத்தையுமே உன்னதமாப்பார். பார்த்துக்கிட்டு அதை எப்படியாவது முடிக்க முடியும். ஏன்னா முடிவுன்னு ஒரு சொல்லு வேணும்னா எல்லாத்தையுமே நீ சரி பண்ணினே போனாதான் முடிவு. சரின்றது என்ன? எப்படியா பட்டணும் நீ பெஸ்ட் தான் பரவாயில்லப்பான்னு சொன்னா அப்போ பண்ணுவான். அவன் இல்ல நீ சரியில்லைன்னு சொன்னச்சு அவங்க நம்மளுக்கு சண்டை போவான். இந்த சண்டை நடந்தே இருக்குது. இந்த சண்டைகள் என்ன போகுது? அவனுக்கும் காயம், எனக்கும் காயம். நீங்க எல்லாமே நம்ம தான். நம்ம யார்கிட்ட நம்ம சண்டை போடுறோம் தெரியல. நம்ம கிட்ட நம்ம சண்டை போடுறோம். சண்டை ஜெயிக்க முடியுமா பாக்கணும். எவ்வளவு காயம் பத்தி, இவ்வளவு காயம் பத்தி நம்ம எதிர்க்கிறோம். அந்த உன்னத தன்மையை புரிஞ்சிக்க மாட்டோமான்றதான் இந்த ஏக்கம் இயங்குது. அதை நோக்கிதான் அது வலிச்சுன்னு போகுது. எப்படியாவது சீக்கிரம் போங்க, எப்படியாவது முடிங்கிறதுக்கு தரத்தாரம் எடுத்துட்டு போகுது. அந்த தரத்தாரம் எடுத்துட்டு போறத எல்லாத்தையுமே நீ உயர்வா டச் பண்ணினே போயிடு, எல்லாத்தையுமே குருவாக்கினே போயிடு. முடிவு ரொம்ப பீஸ்ஃபுல் ஆயிடும். இல்லைன்னா இதோட வலி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. எல்லாரும் எனக்கு தெரியல பேசுறாங்க, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது அப்படின்றா, இறைவனை பாக்குறேன், கடவுளை பாக்குறேன், இந்த மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் சரி, யாருமே ஜீவராசி வெளியே பப்ளிக்கோட இந்த இடத்துல அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கலந்து பார்க்காதனால அதோட வலி, அதோட வேதனை புரியல. அதை சரி பண்ணக்கூடிய தகுதி நம்ம கிட்ட இருக்குதுன்றது விளங்கல. இது எப்போ விளங்கும்? உங்கள்கிட்ட அன்பு மிகுதியால் தான் விளங்கும். பிறர் வலிய உன் வலிய என்னதான் புரியும். இப்ப அது 8வது வரைக்கும் புரியாது. அது எப்போ எட்டோம்னா, நீ அனைத்தையுமே குருவா பாக்குற பழக்கம் என்னைக்குள்ள உங்களுக்கு அது என்னைக்கு அது வெளிப்படணும். இப்ப நான் முதல் முறை அது பேசுறேன்.
அனைத்துமே இங்க குருதான்பா. உங்களுக்கு குருன்றது ஒரு நபர் மட்டும் குரு இல்ல, அவர் குருன்னு அவர்கிட்ட இருந்து வர வார்த்தைகள், அவர் செய்யற செயல் எல்லாமே உங்களுக்கு குரு. குருன்னா எல்லாத்தையுமே உயர்வா பாக்குறது, உன்னதமா பாக்குறது, அது உனக்கு அறிவு அப்படின்ற எண்ணத்துல அதை உத்து நோக்கிறதுக்கு பேர் குரு. அப்படி நீ நோக்கணும்னா அந்த அறிவு உன்னோட டைப் பண்ணி உனக்கு அதுல இருந்து என்ன கிடைக்கணுமோ அது அப்படியே முழுவதுமா கிடைக்கும். அது கிடைச்சிச்சுன்னா இந்த அளவுக்கு இப்ப நான் சொல்றேன் ஒருமைன்ற ஒரு குணம், பிறர் வழியா உன் வழியா சிந்திக்கணும்னு நான் சொல்றேன், எனக்கு தெரியலங்கன்றாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு தெரியலன்னு சொல்லுவோம், புரியல. ஏன்னா இப்ப உங்க வீட்டுல குழந்தை குட்டி உன்னோட சொந்த குழந்தை உங்க உடம்புல வலி இருந்தா தெரியுதேன், எனக்கு வலிக்குது என்னால் தாங்க முடியல. எப்படி அந்த பிறருக்கு வந்து எப்படி உங்களால உணர முடியாத போயிடும்? ஏன்னா அந்த பிறரும் நீ ஒண்ணு தெரியல, அதை வேறையா உன் வேறையா பாத்துக்கிறேன். அது எந்தெந்த வேறையா பிரினா நிற வேறையா பிரிக்கிறீங்க, பணம் வேறையா பிரிக்கிறீங்க, ஜாதி வாரியா பிரிக்கிறீங்க, மொழி வாரியா பிரிக்கிறீங்க, மதம் வாரியா பிரிக்கிறீங்க, மார்க்கம் வாரியா பிரிக்கிறீங்க, கடவுள் வாரியா பிரிக்கிறீங்க. எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. எதையுமே உயர்வாகவும் உன்னதமாகவும் பாக்குறேன், தப்பம் இல்லை. பார்ப்பேன், ஒண்ணு உயர்த்தி பார்ப்பேன், ஒண்ணு தாழ்த்தி பார்ப்பேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி மட்டும் பாரு. அதனால எல்லாத்தையுமே குருவா பாரு. குருன்னா இங்க எல்லாமே குருன்ற தன்மையில பாரு. அதுதான் இருக்கிறதுல முழுமையான சிறப்பா இருக்கும். இந்த வட்டத்தூள் நீ வந்துட்டு வச்சுக்கிய, நீ எந்த பக்கமும் அசையவே மாட்டேன், அனைத்துமே குரு. அப்படியே நீ ஸ்டென்னா நிப்ப. ஏன்னா நீ ஒரு குரு எடுத்திருப்ப, அந்த குருக்குள்ள நிப்ப, அந்த குரு விட்டு வெளியே இழுக்க முடியாது யாருனாலையும். உன் மையம் அதுவாதான் இருக்கும். குருனா மையம் அர்த்தம். நீ அனைத்துமே குருவா பாக்குற தன்மை கொண்ட உடனே நீ குருவா மாறி ஒரு மையத்தை உருவாக்கிடுவ. உன்னிலிருந்து எல்லா வெளிப்படுமே தவிர்த்து உன்னை எந்த பக்கமும் எதுவும் இழுக்கவே முடியாது. இப்படிதான் நம்ம ஒரு குருன்ற தன்மை எல்லாத்துக்குள்ளயும் குருவா பார்க்கணும், எல்லாத்தையுமே குருவா பார்க்கணும். நீ எல்லாத்தையும் குருவா பார்த்தா நீ உருவாவது நிச்சயம். நீ உருவாகி நீ குருவாகி நீ அனைத்துமா ஆகக்கூடிய தன்மை, அனைத்தையும் குருவா பார்க்கும் போது மட்டும்தான் அந்த நிகழ்வு நடக்கும். குருன்றது யார் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க குரு, அதோட முடிச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்களோ அந்த வார்த்தைகள் பிடிக்குது பிடிக்கல, தெரியுது தெரியல, தப்பா இருக்கு, எப்படி இருக்கும், ஆனா எல்லாத்தையும் நீ குருவா எடுத்து பாரு. அந்த எல்லா வார்த்தைகளுமே ஒரு உன்னதமான பொருள் இருக்கும். அது உனக்கு தேவையான அறிவு இருக்கும், உனக்கு தேவையான அறிவு இருக்கும். ரெண்டு விஷயம் இருக்கும். ஆனா ரெண்டுமே உனக்கு தேவை. தேவையில்லை உனக்கு தெரியணும்னா அந்த தேவையில்லைன்னு உனக்கு தெரிஞ்சாதான் தெரியும். தேவைன்னு உனக்கு தெரியும், தேவைன்னு உனக்கு தெரிஞ்சாதான் தேவைன்னு தெரியும். அப்போ ரெண்டுமே உண்மையில் வரணும். உண்மையில் வந்து உண்மையில் கலந்து அது ரெண்டுமே இஸ் குட்ன்றது நீ புரிஞ்சுக்கணும்னா இதுவும் தவறுல அதுவே தவறுல தன்மை உங்ககிட்ட வரும்போது விட்ட பயம்ன்ற தன்மை சுத்தமா நீங்க போயிடும். பயத்துக்கு வேலையே கிடையாது. இல்ல இல்ல இது இப்படிதான் நீ சொல்ற வரைக்கும் பயம் இருக்கும். பயம் இருக்கிற வரைக்கும் உன்னோட உண்மையான குருன்ற தன்மை என்ன, குருனா அனைத்துமே உணர்ந்து புரிஞ்சவன் தான் குரு. அதை யாருனாலும் எட்ட முடியாத காரணம் தான். இல்லைன்னா நீ அந்த குரு தன்மைன்றது ரொம்ப டீப்பா புரிஞ்சு. அதனாலதான் எல்லாத்தையுமே குருவா பார். குருன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், குருன்னா எந்த அளவுக்கு நம்ம உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளவுதான். இப்ப நான் சொல்றத நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் எப்படி எல்லாத்தையுமே குருவா பாக்குற பழக்கம் கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த குருன்ற தன்மை நீங்க அதுக்கு கொடுக்கும்போது உங்களுக்குள்ள அது பெரிய மாற்றத்தை கொடுத்து அந்த குருன்ற தன்மை உங்களுக்கே 100% அது கொடுக்கக்கூடிய தன்மை உருவாக்கி உங்களை அது குருவாக்கும். அனைத்தையும் குருவா பார்க்கும் போது, அனைத்தையும் உயர்வா பார்க்கும் போது, அனைத்தையும் உயிரா பார்க்கும் போது இது கட்டாயம் சாத்தியப்படும். குரு என்பது ஒரு நபர் அல்ல, அனைத்துமே இங்க குருவா இருக்குதுன்றத உணர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஒரு நபரை குருன்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்தது. ஆனா அவரை கேட்டா தெரியும் எல்லாமே இது குரு தான். அதே போல என்னையும் வெளிப்படுறது எல்லாமே குருன்னு அவங்க சொல்லணும். இப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் அனுகூலங்களாக இப்படி அணுகி பாருங்க, இங்க எல்லாமே குரு தான். அப்ப எல்லாத்தையும் நீ குருவா பார்க்கும்போது குருன்ற தன்மைனா அனைத்தும் அறியக்கூடிய தன்மையை கொண்ட பேர் குரு. எல்லாத்தையும் நீ குருவா பார்க்கும்போது அந்த தன்மை உண்மையா வந்து சேர்ந்து நீயே குருவா 100% சாத்தியமாகும்.